பருப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் செய்யலாமா? வெறும் சிம்பிள் ரெசிபி. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். நம்ம பருப்பு இல்லாமல் சூப்பராக மார்னிங்கில் ஒரு இட்லிக்கு 2 கரண்டி சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் செம்ம டேஸ்டியாக செய்யலாமா? வெரி சிம்பிள். ஸோ 2 தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது நமக்கு ரெண்டு பேட்சாக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ தக்காளியை நல்லா 2ஆக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகா, ஸோ இங்கே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வாணலியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், இல்லை நான் இஞ்சி பூண்டு டேரெக்டாகவே போட்டிருக்கேன். இவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து முடிச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஸோ அது இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் அவங்கள எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 2½ டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இவங்களை எடுத்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்கிருக்கு இல்லையா, ஸோ அந்த வதக்கிறது எல்லாத்தையும் இந்த மாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இவங்களை நல்லா கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் அந்த வதங்குற ஸ்டேஜ், அந்த அளவுக்கு அவங்கள வதக்கி எடுத்துகிட்டு ஸோ இந்த மாவோடு சேர்த்து இவங்க நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதே வாணலியில் வாஷ் பண்ண வேண்டாம், இதே வாணலியில் மறுபடியும் ஒரு 2½ டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டு மீதி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இருக்குல்ல ரிமைனிங்கு அவங்களையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவங்க வதங்கும் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கறிலிப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியும் சேர்த்து முடிச்சுட்டு நல்லா வதங்கினோடனே கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சொம்பு தண்ணியை நல்லா ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இங்கே மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் எடுத்துருக்கலையே அரைச்சதை அவங்களே இதில் சேர்த்துக்கோங்க. கொதி வரும்போது சேர்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் 5 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும், குழம்பு தாறுமாற டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இவங்க எல்லாத்தையும் நல்லா வதங்கினோடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிட்ட அந்த பேஸ்ட் தண்ணி கொதித்த உடனே ஆட் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் அந்த மிக்ஸி ஜாரை 2 முறை தண்ணி நல்லா திக்காக அரைக்கிறதுனால அதில் நிறைய பேஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம தண்ணி ஊற்றி 2 முறை அலசி அதில் ஆட் பண்ணி உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் ஸோ தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 4 சில்லி எடுத்துருக்கேன். ஸோ நம்ம குழந்தைங்களாம் சாப்பிடணுன்றதுக்காக எனக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் பத்தாத பட்சத்தில் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்கும் போது ஆட் பண்ணால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சதை எடுத்து தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டுக்கணும். ஸோ போட்டு இவங்களை எடுத்துகிட்டு அது கொதிக்கும் போதே ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவங்களை எடுத்துகிட்டு நல்லா ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும், சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி லீஃப் இருக்குல்ல அவங்கள நல்லா மேலே போட்டுட்டு இறக்கி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், அச்சோ அல்டிமேட்டு, தாறுமாறு. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றும் போது கேஸை ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க. ஸோ ஹை ஸ்பீடில் வச்சா என்ன ஆகுன்னா அடி பிடிக்கிற மாதிரி கட்டி பிட்டியமாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லோவாக வச்சு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு அது கொதிக்கும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு இட்லிக்கு கண்டிப்பாக 2 கரண்டி நம்ம குழம்பு எடுத்துப்போங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஸோ நம்ம வீட்டில் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி இது செய்வோம். இதில் 2-3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த டைப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த முறை நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய். குழம்பு நல்லா கொதிக்குதான். ஸோ இட்லியை சூடாக எடுத்து நல்லா நான் 2-3 முறை போட்டு சாப்பிட போகிறேன். ஸோ எனக்காக என்னுடைய குட்டீஸுங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் போய் சாப்பிட போகிறேன். டாட்டா பாய். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ்லி மகாலட்சுமி. இன்றைக்கி இட்லியும் பருப்பு இல்லாத சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரில் மணக்க நம்ம அப்படியே மன விருப்பத்தோடு அப்படியே கொஞ்சம் வெறுப்பாக சாப்பிடாமல் கொஞ்சம் லவ்வோடு சாப்பிடலாமா? தேங்க்யூ. டாட்டா.